Hello friends, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ கம்மிங் டு த டாபிக், அண்ட் இன்றைக்கி தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா வேலிட் ஹை அண்ட் வேலிட் லோ. ஸோ ரொம்ப பேசிக்ஸ் லெவல் தான் இது. கொஞ்சம் நம்ம டீப்பாக சொல்லணுன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். ஸோ ஸ்ட்ரக்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே வேலிட் லோ அண்ட் வேலிட் ஹை. ஸோ அந்த விஷயத்தை நம்ம வேலிடான ஹையும் வேலிடான லோ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தான் நம்ம ரேஞ்ச் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் நான் ரொம்ப பேசிக்ஸாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ இது ரொம்ப அட்வான்ஸ் லெவலெலாம் இன்னும் போகல. ஸோ இன்னும் அட்வான்ஸ் லெவல் போகிறதுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு எல்லாருக்குமே இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்ற ரொம்ப பேசிக்ஸ் லெவலில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். வேலிட் லோ அண்ட் வேலிட் ஹை. எவ்ரிடே நம்மளுக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டம். இப்படி தான் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷோ இல்லை பேரிஷ் ஆகுறதோ, ஒரு புல்லிஷோ ஒரு பேரிஷோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஜிக்ஸாக் மொமெண்டம் நடக்குது. ஏன்னா டைரெக்டாக இப்படியும் போக மாட்டாங்க, இப்படியும் போக மாட்டாங்க, ஒரே ஸ்டெச்சில் என்றைக்குமே போகிறதில்ல. ஸோ ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டமில் தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டோடைய ஒரு புல்லிஷாக இருக்கட்டும், ஒரு பேரிஷாக இருக்கட்டும், நம்மளுடைய மொமெண்டம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி வேலிடான ஹை, த வேலிட் லோ அப்படிங்கிறது இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த வேலிட் ஹைனா வேலிட் லோனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிளாக சொல்கிறேன். த ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போது. இந்த ரேஞ்சை விட்டு நம்மளுக்கு வெளியில் போக சொல்லலாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க சொல்ல இப்போ மேலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது அண்ட் புல்லிஷ். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஜிக்ஸாக்கா. இப்போ இந்த ரேஞ்சை விட்டு ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகும்போது தான் நம்மளுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகுதா, ஓகே மார்க்கெட் பேரிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்போ மார்க்கெட் எது வரைக்கும் கண்டினியூட்டி ஆகும், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ ஓவராலாக வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் போகிறேன். அண்ட் அடுத்த ஸ்டெப் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ரைட் நோ நம்ம ரேஞ்ச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ நான் ஆல்ரெடி புல் பேக்கை பற்றி நான் பேசியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த புல் பேக்ஸ் எப்படி மிட்டிகேட் ஆனதுக்கப்புறம் எப்படி வேலிட் ஹை ஆகும், வேலிட் லோ எப்படி மிட்டிகேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஒரு டீப்பான கான்வர்சேஷனுக்கு நம்ம போகலாம். ஓகே, இப்போது ஒரு மார்க்கெட் ஒரு புல் ஆகுது அண்ட் கம் பேக் டு ஒரு ஸ்மால் புல் பேக். ரீசெண்டாக ஒரு மறுபடியும் ஹை, கம் பேக் அண்ட் அகெயின் மறுபடியும் நம்மளுக்கு ஒரு ஃபால் ஆகிட்டு இந்த ரீசெண்டாக இருக்கிற புல் பேக் நம்மளுக்கு மிட்டிகேட் ஆனான்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வைலேஷன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்னா திட் இஸ் அ வேலிட் ஹை. அப்போது இது கன்ஃபார்ம் ஹைன்னு சொல்லுவாங்க. அப்போது நாங்கள் ஒரு ஹரிசாண்டல் லைன் நம்ம ட்ரா பண்ணிடலாம். அப்போது லோ எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வேலிடான லோ. அப்போ இது லோன்னு கேட்டிங்கன்னா இது லோ தான், பட் இட்ஸ் புல் பேக் இட்ஸ் கன்சிடர்ட், பட் ப்ராப்பரான புல் பேக் இல்லை. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்போ வேணால் நம்மளுக்கு மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பெக்ட் நம்ம இந்த லோ பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் மார்க்கெட் கிடையவே கிடையாது. ஸோ வேலிட் லோ அண்ட் வேலிட் லை இப்படி தான். ரீசெண்டாக இருக்கிற லோ நம்மளுக்கு வைலேஷன் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் ஹை அண்ட் திஸ் இஸ் அ லோ. சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு புல் மொமெண்டம் அண்ட் கம் பேக். சேம் நம்மளுக்கு ஒரு புல் மொமெண்டம் நடந்து அகெயின் இந்த ரீசெண்டாக இருக்கிற லோ நம்மளுக்கு வைலேஷன் ஆச்சுன்னா தட் இஸ் அ வேலிட் ஹை அண்ட் திஸ் இஸ் அ வேலிட் லோ. அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் நம்மளுக்கு மறுபடியும் புல்லிஷ் ஆகுது. ஓகே ஃபைன். அப்போது மார்க்கெட் இங்கேருந்து புல்லிஷ் ஆகுதுனால இதுக்கு பேர் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஃப்டர் அகெயின் கம் பேக். இப்போ நம்மளுக்கு வேலிட் லோ வேலிட் ஹை வந்து இங்கே தான் இருக்குது. இந்த ஹையும் இந்த லோ மட்டும்தான் இப்போது. தென் அகெயின் நம்மளுக்கு இதோடைய கண்டினியூட்டி இங்கே ஒரு லோ வந்திருக்கு, மறுபடியும் மேலே போகிறாங்க ஒரு புல்லிஷ் அண்ட் கம் பேக் டு ஃபால். இங்கே ஒரு லோ நம்மளுக்கு வைலேஷன் ஆகுது. அப்போ இந்த லோ வைலேஷன் ஆனோடனே இது கன்ஃபார்ம் ஆகிடுது. இது கன்ஃபார்ம் ஆகியானோடனே இந்த புல்லிஷுக்கான ரீசன் லோ யாருங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நியர்பை இஸ் அ புல் பேக் இது தான். அப்போது அப்படியே சேஞ்ச் ஆகிடும், ஆர்டர் சேஞ்ச் ஆகிடும். அப்போ இது லோவாக மாறிடும். அப்போது ஹை வந்து இங்கே மாறிடும், நம்மளுடைய லோ வந்து இந்த இடம் மாறிடும்.
ஸோ இந்த லோ சேஞ்ச் ஆகிடும். ஸோ லோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், ஹை வந்து இந்த ஹைக்கு இங்கே மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ இந்த லோ கட் ஆனால் என்ன ஆகும்னா கேரக்டர் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹை கன்ஃபார்ம் இதுதான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஹை கன்ஃபார்ம், லோ கன்ஃபார்ம். இந்த ஹை அண்ட் லோ ப்ராப்பரான ஹை அண்ட் லோ நீங்கள் ஐடென்டிஃபை ஸோ நீங்கள் ப்ராப்பராக இந்த ஹை அண்ட் லோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் மூவ் ஆகிறது ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, இப்போது அகெயின் நம்மளுக்கு மேலே போனாலும் இந்த லோ நம்மளுக்கு எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் மார்க்கெட் கிடையவே கிடையாது. இது எப்போ ஒன்று நம்மளுக்கு மார்க்கெட்டிங் வந்து மேலே புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் உங்களுடைய மொமெண்டம் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சு தாண்டும் போது மட்டும்தான் உங்களுடைய பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ லைவில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்றேன். இப்போது ஓகே, நான் வந்து ஒரு நல்ல ஒரு டீப்பான லோலேருந்து நான் போயிட்டேன். நம்மளுக்கு இந்த லோ வயலேஷன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஆகலை. ஸோ இதோட புல் பேக் நம்மளுக்கு வயலேஷன் ஆகலை. இந்த இடத்துல அந்த பிஹேவியர் நடந்திருக்கு. என்னென்னா ஸோ இது லோ ஆகிடுச்சு, இது லோ கன்ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் இது ஹை கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஹை ஏன் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எனக்கு இந்த லோ வந்து எனக்கு வயலேஷன் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு லோ வந்து எனக்கு வயலேஷன் ஆகிருக்கு. இந்த லோ எனக்கு வயலேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹை எனக்கு கன்ஃபார்ம். அப்போ நியர்பை இந்த லோ எனக்கு கன்ஃபார்ம். ஸோ மொமெண்டம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ். ஸோ இந்த லெவல் நம்மளுக்கு தாண்டினதுக்கப்புறம் இட்ஸ் அ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்போ மறுபடியும் நியர்பை இருக்கிற புல் பேக் நம்மளுக்கு வயலேஷன் ஆகுதாங்கிறது பார்க்கணும். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். நீங்கள் வேலிடான ஹையும் வேலிடான லோ மட்டுமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண அவசியமே கிடையாது. ஓகே, அண்ட் மோர் வீடியோஸ் அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் என்னங்கிறத பார்த்துடலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.